இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அவல் அல்வா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வாவை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த அவல் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் அல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே லேசான வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திக்கான வெள்ளை அவல், சிகப்பு அவல் கூட எடுத்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இனிப்புக்காக 1 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக துருவின வெல்லம் கூட 1 கப் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் 2வது பால் 2யும் சேர்த்து 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அவலுக்கு 3 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது அவல் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அவலையும் 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அவலை சேர்த்துக்கோங்க. அவல் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவல் வச்சு இந்த மாதிரி அல்வா ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே டைமில் எல்லா தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக கலந்துக்க வரும். தேங்காய் பால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த வெயில் காலத்தில் தேங்காய் பாலை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பாலையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அவல் அல்வா பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். 1 கப் அவலுக்கு 1 கப் நாட்டு சக்கரை, 3 கப் தேங்காய் பால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் செய்யும்போது அல்வா ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அவல் அல்வாவில் நாம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இது திரிஞ்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக திரிஞ்சு போகாது. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஓரளவு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிப்பிடிச்சிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்த முந்திரி பருப்பு ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இது நல்லா வறுத்தெடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்கும்போது அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஓரங்களில் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து அந்த 2 ஸ்பூன் நெய்யே போதும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் அவல் வச்சு இந்த அல்வாவை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை அல்வா மற்ற அல்வா மாதிரி இது ரொம்ப கெட்டியான பக்குவத்துக்கெல்லாம் வராது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அல்வாவை எந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவுனதுக்கப்புறமா இந்த அல்வாவை அதில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாற்றியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட பவுலில் ஒட்டாமல் நம்ம நெய் அப்ளை பண்ணதுனால இது சூப்பராக எடுக்க வரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குன்னு. இதை பீஸ் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சாப்பிட கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த அல்வா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அல்வா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவல் வச்சு ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான இந்த அவல் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.